உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாத பலன்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதில் ஏற்பட்ட அத்தனை துன்பங்களும் கழிவதுதான். மார்கழி என்றால் மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் கழிந்து நம்மை விட்டு ஓடிவிடும் என்பதற்காகத்தான் மார்கழி என்று பெயர். துன்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு மாதம், ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு மாதம், அதுதான் மார்கழி. அதுக்கு அப்புறம் தான் தை வருது. அப்போ தையில் என்னென்ன யோகங்கள் நடக்கப் போகின்றதோ அதற்கெல்லாம் ஒரு அடிப்படை ஆதாரமாக மார்கழி அமைந்து விடுகிறது. இப்போ வாழ்க்கையில் எல்லாருமே நல்ல யோகமான வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும், நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லட்சியத்துடன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பல முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்து தோல்வி அடையும் போது, நடக்கவில்லை என்று தோல்வி அடையும் பொழுது மனவேதியுடன் ஒரு 4 அவரை அந்த ஜோசியரை பார்ப்போம், ஒரு 4 ஜோசியரை பார்ப்போம் அப்படின்னு ஒரு 4 பேர் பார்க்குறாங்க. பார்த்து சொன்னது நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஜாதகம் ஜோசியம் பார்த்து அப்படின்ற வேதனை உங்களுக்கு ஏற்பட்டு போகுது. அது உண்மையில் ஒரு வேதனையான விஷயம். என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்துட்டேன். என்ன உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறேன்? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஐயா நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, என் பையன் படிச்சுட்டு 4 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்காங்கய்யா, அவனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் சொல்லி நாங்களும் ஒரு 4-5 ஜோசியருக்கு மேலே பார்த்துட்டோம். நாங்கள் பார்க்காத ஜோசியர் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி வேலையை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பிறக்கும்போது அரசாங்க வேலைக்கு பிறந்திருக்கான் அப்படின்றாங்க. ஆனால் அவனுக்கு வேலையை 4 வருஷமாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான். இப்போயே வயசு அவனுக்கு 27 வயசு ஆகி போச்சு. அவனுக்கு என்றைக்கு கல்யாணம் முடிக்க, என்றைக்கு வேலை கிடைக்கும், என்றைக்கு நான் கல்யாணம் முடிக்கிறது? அதே போல் பொம்பளை பிள்ளை படிக்கிற பிள்ளைய, நல்ல படிக்கிற பிள்ளையை நிப்பாட்டிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்காக வரன் பார்க்க ஆரம்பித்தோம். நான் மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லிச்சு, வேண்டாம்ப்பா காலாவது கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி, இல்லை நீங்கள் நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக நான் மேலே படித்து நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் எங்களுக்கெல்லாம் உழைச்சி போட வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், பொம்பளை பிள்ளையை காலாவது கல்யாணம் முடிக்கிறது எங்கள் கடமை அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தோங்கய்யா. 1 வருஷமா 2 வருஷமா பொம்பளை பிள்ளைக்கு 21 வயசில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து 5 வருஷம் ஆகி போச்சுங்கய்யா, இன்னும் கல்யாணம் முடியலை. அப்போ நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி கல்யாணம் முடியலை. உங்களை மாதிரி ஜோசியர் அவரை பார்த்தா கல்யாணம் முடியுமா, இவரை பார்த்தா கல்யாணம் முடியலை. அப்புறம் ஒரு நல்ல தொழில் வைக்கணும், ஒரு ஜோசியர் பார்த்து தொழில் பரணி வச்சும் தரணி கட்டியாலும் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொந்த தொழில் வைக்கலாம்னு சொல்லி சொந்த தொழில் வச்சு. ஆக இப்படிப்பட்ட எத்தனையோ முயற்சிகள், ஒரு கல்வி முயற்சிகள், ஒரு வேலை வாய்ப்புக்காக, ஒரு திருமணத்திற்காக, ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகளுக்காக இந்நேரம் பார்த்து இத்தனை பொறுத்து கல்யாணம் முடிச்சுட்டோம், புருஷன் முன்னாடி சேர்ந்தே வாழ. அப்புறம் கல்யாணமாகி நல்ல பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சோம், பொம்பளை பிள்ளைக்கு குழந்தை இல்லை. ஆக மாமனார் மாமியார் வீட்டில் ஒரே பிரச்சனை, குழந்தை இல்லைன்னு ஒரே பிரச்சனை. அடுத்த சிலருக்கு சொத்து பிரச்சனைகள். இந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சாதான் பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்றது எத்தனையோ பேர். நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு சொத்து கைக்கு வந்தால் தான் அந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சால் சொத்தை விற்று பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும், இல்லை வேலைக்கு பணம் கட்டணும்,
இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுலலாம் இதுக்காக எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி எத்தனையோ ஜாதகத்தை போய் பார்த்து அது நடக்கலை. அதாவது இந்த முயற்சியெல்லாம் பண்ணி நடக்கலைன்னா ஜாதகத்தை பார்த்தா எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு போய் முயற்சி பண்ணும்போது எதுவுமே நடக்கலை, அவர் சொன்ன நடக்கலை, இவர் சொன்ன நடக்கலை அப்படின்ற வேதனைகள் வந்தது. அந்த வேதனை தான் இங்கே வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது. இதுக்கு நான் என்ன உத்தரவாதம் தரேன்? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்புறம் ஏங்க நடக்கலை? நல்ல கவனிங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். அதே நேரத்தில் முதல்ல இந்த ஜோதிடம் யாரால் படைக்கப்பட்டது? பிரம்ம வேதத்தில் பிரம்மனால் படைக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. தப்பாது, தவறாது. அதை கழித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. அந்த தவறு தான் இங்கே வரக்கூடாது. ஆக உங்களுக்கு நல்ல கவனியா, கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடிஞ்ச பிரச்சனையா இருக்கா, குழந்தை இல்லாமல் இருக்கா, சொத்து பிரச்சனைகளா, வீட்டில் சின்ன செய்வன கோளாறா, அரசாங்க வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தாலும் ஒரு முறை ஜாதத்தை தூக்கியாச்சுன்னு அந்த சித்தர்வாக்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலஜனா உங்களுக்கு ஒரு சித்தமாக ஒரு சித்தியோடு வழங்குகின்ற உறுதியான உத்தரவாதம். இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதை அந்த பிரம்ம வேத சாஸ்திரப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் படைக்கப்பட்டது. ஆக ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக இந்த நிகழ்ச்சியை பார்த்துறோம், யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கலை பார்த்துருவோம், சரிங்களா? கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. உங்களுக்கு என்ன நடக்கலை, ஏன் நடக்கலை, எதுக்காக நடக்க, என்ன காரணம் புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கை எடுப்படுகின்ற அத்தனை முயற்சிகளுமே இந்த நிகழ்ச்சி மூலம் நல்லது நடந்தே ஆகும், நல்லது நடந்தே ஆகும். அந்த உறுதி உத்தரவாதம் உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா இதுக்கு அத்தனை பேருக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பொது ஆண்டவன் பிரம்மன் ஒவ்வொருவருடைய தலையெழுத்தையும் தனித்தனியாக எழுதியிருக்கிறார். கூட பிறந்தவங்க 3 பேர் 4 பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தலையெழுத்து வரமா இருக்கும். அவன் கூட பிறந்தவனா, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், இவன் எப்படி இருக்கான், ஆண்டவன் தனித்தனியாக எழுதியிருக்கார். ஆக கவலை வேண்டாம், எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி நல்லது நடக்கும், நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். வாழ்க வளமுடன் எல்லாரும். அதை இப்போ நம்ம பலனுக்கு தொடரும். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கு பலனுக்கு தொடரும். இன்னைக்கு மார்கழி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். மார்கழி என்றால் மனதில் ஏற்பட்ட துன்பங்களெல்லாம் கழியக்கூடிய ஒரு சிறந்த மாதம் ஆகும். மார்கழி என்பது 16/12/2024 அன்று இந்த மார்கழி பிறக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரத்தில் 16/12/2024 பிறந்த இந்த மார்கழி மாதம் 13/1/2025 புத்தாண்டில் முடிவடைகிறது. அதாவது 13/1/2025 அன்று புத்தாண்டில் முடிவடைகிறது இந்த மார்கழி மாதம். ஆகவே இந்த மார்கழி அப்படின்னா துன்பங்கள் கழித்து பல முன்னேற்றமான காலம் நமக்கு உருவாக்கப்படுவதுதான் இந்த 2025 இந்த மார்கழி 17. மார்கழி 17 நமக்கு புத்தாண்டு பிறக்கிறது. மார்கழி 17 புத்தாண்டு பிறக்கிறது. அந்த மார்கழி 17 என்பது 1/1/2025. அப்போ அந்த மார்கழியிலே நமக்கு புத்தாண்டு பிறந்துடுது இல்லையா? அப்போ நல்ல யோகங்கள், நல்ல மாற்றங்கள், முன்னேற்றம் நிச்சயமாக நமக்கு நடக்க போகிறது. நிச்சயமாக நல்ல மாற்றம், முன்னேற்றம் ஏற்பட போகிறது இந்த புத்தாண்டில். இப்போ மிதுன ராசியை பொறுத்தளவு லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக, மிதுனத்துக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், மிதுனத்துக்கு 2ஆம் இட குடும்பம், அதாவது வாக்கு வியாபாரம், அதாவது வாக்குன்னா கல்வி, வியாபாரம்னு செய்கின்ற தொழிலில் வருமானம், சரிங்களா? அதே நேரத்தில் நல்ல வேலை வாய்ப்பு, இதெல்லாம் ஒரு சிறப்பு பெறுகின்ற நிலையில் இந்த மார்கழி மாதம் அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்கு. அதே நேரத்தில் நல்ல திருமண வாழ்க்கை, குடும்பஸ்தானம், அதே நேரத்தில் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தில் அதாவது கணவனாக இருந்தால் மனைவியின் மூலம் பெறுகின்ற யோகம், மனைவியாக இருந்தால் கணவன் மூலம் பெறுகின்ற யோகம் தான் இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது.
அந்த இடம் குடும்பஸ்தானத்துக்கு வந்திருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளாம் தீர்ந்து குடும்பம் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அமையும். குடும்ப முன்னேற்றங்கள் சிறப்பு, குடும்பத்தின் வருமானங்கள் அதிகப்படும், குடும்ப அமைதி ஏற்படும். இதுதான் ஒரு விசேஷமான ஒரு கிரக அமைப்புகள். மேலும் மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் உங்களுக்கு செவ்வாயில் பார்வையில் கொஞ்ச நாள் இருப்பார். அடுத்து உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஆக மிதுன ராசிக்கு 7, 8 இருந்து கொண்டு செவ்வாயின் பார்வையில் இருந்து பல நல்ல யோகங்களை ஏற்படுத்துவார். முதல்ல ஒரு மார்கழி 15 வரைக்கும். இந்த மார்கழி 15க்கு மேலே சுக்கிரன் வந்து சனியோட தனக்கு இஷ்டப்பட்ட, அதாவது தனக்கு விருப்பமான ஒரு சனியோடு சேர்ந்துருவார். அதாவது சனி ராகுவோடையும் கேதுவோடையும் சேரக்கூடாது, சனி ராகுவோட சேரக்கூடாது, குருவோட சேரக்கூடாது, கேதுவோட சேரக்கூடாது. ஆனால் சனிக்கு சுக்கிரனுக்கு 2 சேர்ந்து 2 திறமையான ஆளுகள் ஒன்று சேர்ந்த மிகப்பெரிய வெற்றி ஏற்படும். ஒருத்தருக்கு ஆகாதவன் கூட இருந்தால் இவன் ஏன்டா இவனை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்பா. அப்போ அவங்களுக்கு பிடிச்சமான ஆள் அவங்க தொழிலுக்கு கூட இருந்தால் அந்த தொழில் வெற்றிகள் ரொம்ப விறுவிறுப்பாக போகும். கொஞ்சம் கூட பிடிக்காத ஆள் கூட இருந்து யோசிச்சுங்க, ஏன்டா இவன் வேற இவனை கொஞ்சம் கூட பிடிக்காதப்பா, இவனை அனுப்பி வச்சுருக்கேன் இன்றைக்கி வேலைக்கு, எனக்கு அது என்னால் வேலை செய்ய இஷ்டமே இல்லை அப்படின்னு பிடிக்காத ஆள் கூட சேர்ந்தா நமக்கு தொழிலே செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றிகள் எப்படி ஏற்படுதுன்னா 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒரு புரிஞ்சு ஒரு தொழிலை சேர்ந்து 2 பேருக்கும் அவன் செய்கிறது இவனுக்கு பிடிக்கும், இவன் செய்கிறது அவனுக்கு பிடிக்கும். இவன் என்னென்ன செய்கிறானா அதை வந்து அவன் கண்டிப்பாக ஏற்றுக்கணுமா, ஆமாப்பா கரெக்டுமா சூப்பர் அப்படிமா. அந்த மாதிரி இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து இணைந்து பல வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த சனி சுக்கிரன். இந்த சனி சுக்கிரன் உங்களுக்கு எங்கே சேருது? பாக்கியஸ்தானத்தில். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சேரும்போது செல்வங்கள், பெரிய மனிதர்கள் ஆதரவு, உயர்ந்த பதவிகள், நல்ல ஒரு தொழில் வருமான முன்னேற்றங்கள், உயர் பதவிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த சனி சுக்கிரன் செவ்வாய் வந்து ஒன்று சேர்ந்துச்சுனாலே நமக்கு என்னென்ன யோகங்கள் இருக்கோ அதை போல நிச்சயமாக நடக்கும். உயர்ந்த யோகங்கள் நிச்சயம், உயர்ந்த வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. நல்ல பதவி யோகம், நல்ல தொழில் யோகங்கள், நல்ல வருமான யோகங்கள் என்று அத்தனை யோகங்களும் பெறக்கூடிய சிறந்த காலமாக அந்த மார்கழி என்றால் மனதில் மார்பில் ஏற்பட்ட துன்பங்கள் கழிகிறது, முன்னேற்றத்தினுடைய அத்தனை யோகங்களும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மார்கழி மாதமாக அமையப் போகிறது. அதில் வந்து எந்தவித ஐயப்பாடும் இல்லை. காலச்சக்கரத்தின் கால கிரகத்தின் ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு தலைகீழாக மாற்றக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு சிறந்த மாதமாக மார்கழி மாதம் அமையப் போகிறது. இதில் அடுத்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதி புதன் மார்கழி புத்தாண்டு அன்று உங்களுக்கு நேரடி பார்வைக்கிற உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தனுசு ராசியில் குருவின் வீட்டிலேருந்து உங்களை பார்க்கக்கூடிய நிலை. ஆக புதன் வந்து ஒரு வியாபாரி. நீ என்ன தொழில் பார்த்தாலும் சரி, எந்த வியாபாரம் செய்தாலும் சரி, எந்த தொழில் பார்த்தாலும் சரி, இல்லை என்ன வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய நிலையில் வியாபாரக்காரகன், தொழில்காரகன், கல்விக்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதனாகப்பட்டவன், சட்டத்துக்குரியவன், வழக்குகளுக்குரியவன், இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இந்த புதன் அமைந்திருக்கிறார். உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்து ஒரு சிறந்த மார்கழி 17 புத்தாண்டு அன்று உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய உங்கள் புத்திசாலித்தனத்தை, உங்கள் திறமையும் அதிகப்படுத்தக்கூடிய நிலை, நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த மார்கழி மாதம் புதன் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு மார்கழி மாதம் என்றால் 17ஆம் தேதி புத்தாண்டு அன்று புதன் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய திறமைகள், ஒரு முன்னேற்றங்கள் அதிகப்படும், உங்கள் திறமைகள் அதிகப்படும், அதனுடைய வெற்றிகள் அதிகப்படக்கூடிய நிலையில் உறுதியாக ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சிட்டிங்களா? ஆக செய்கின்ற தொழில் வியாபாரம் பெருகும், வருமானங்கள் பெருகும், சொத்துக்கள் சேரும்,
சொத்து சுகங்கள் சேரக்கூடிய அதற்கான ஒரு அடித்தளம் இடுகின்ற ஒரு சிறந்த மாதமாக இந்த உறுதியாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது இந்த மிதுன ராசிக்கு. புரிஞ்சுட்டிங்களா? இதுதான் மிதுன ராசிக்கு வழக்கம் போல் குரு 12 இருந்தாலும் ஒரு கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் குரு செயல்படுவார். அதில் மாற்றம் இல்லை. அதாவது மிதுன ராசிக்கு கேந்திர தோஷத்துக்குரியவன் குரு. அவர் 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன செய்வாருன்னு கேட்டிங்கன்னா, சொத்து, அதாவது சில பேருக்கு திடீர் சொத்து யோகத்தை கொடுப்பார். ஒரு கூட்டு தொழிலில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படும். 2 பேர் சேர்ந்து சொத்தாக வாங்கிட்டு இருப்பாங்க. ஒன்று அந்த ஒரு தொழில் பார்க்கக்கூடியவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடியது. புரிஞ்சுட்டு அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் குரு இருக்கும்போது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொழில்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதிலெல்லாம் நிறைய வருமானத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட யோகம்தான் குரு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்தானம். ஆக இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக மிதுன ராசிக்கு உறுதியாக, அதாவது மார்கழி 15ஆம் தேதி புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டில் இதை சாதிக்க போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், இந்த மாதிரி வரணும், நான் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வெற்றிக்கு அடித்தளம் இடுகின்ற அத்தனை விதமான செயல்பாடுகளும் அத்தனை திட்டங்களும் வெற்றி அடைந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மார்கழி மாதமாக உறுதியாக அமையும். அதில் துளிவிட மாற்றமே இல்லை. திருமண முயற்சி பண்ணுங்க, வியாபார முயற்சி பண்ணுங்க, வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணுங்க, அதே நேரத்தில் சொத்து முயற்சிகளை பண்ணுங்க, எல்லாமே வெற்றி அடையும். அதில் மாற்றமே இல்லை. மால்களி என்றால் மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் கனிந்தது, முன்னேற்றங்களுக்கான ஒரு அடித்தளம் இடுகின்ற ஒரு சிறந்த மார்கழி மாதமாக அமையப் போகிறது. உங்கள் எதிர்காலத்தினுடைய அத்தனை வெற்றிகள் இந்த மார்கழி மாதத்தில் கண்முன்னே உங்களுக்கு காட்டப்போகிறது. கண்முன்னே வெற்றியை காட்டப் போகின்றது. அதுதான் மார்கழி என்று சொல்லக்கூடிய, தேவர்கள் எல்லாம் ஆசி வழங்கக்கூடிய ஒரு மார்கழி மாதம். தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆசி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம். அத்தனை தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமியில் பல மக்களுக்கு ஆசி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் மார்கழி மாதம். ஆகவே தான் அந்த மாதத்தை, இந்த மார்கழி மாதத்தை பார்த்தீங்கன்னா தெருக்கு அந்த தெய்வ வழிபாட்டுக்குரிய அந்த பஜனை பாடுறது, கோயில் ஆலயங்களுக்கு போகிறது, இது பூரா மார்கழி மாதம் நடக்கும். அந்த மார்கழி மாதத்தில் எல்லா ஆலயங்களும் சென்று வழிபட்டு வரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக ஏற்படும். அத்தனை ஆலயங்களுமே மிகப்பெரிய சக்தி கொண்ட ஆலயமாக அந்த மார்கழி மாதம் அமையும். தேவாதி தேவர்களும் எல்லா ஆலயங்களுக்கு சென்று எல்லா மக்களுடைய குறைகள் தீர்ப்பதற்காக ஆசி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் அந்த மார்கழி மாதம். அந்த ஆசியை பெற்றுக்கொண்டு நீங்கள் தையில் மிகப்பெரிய சாதனை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் ஏற்படும். அதனால தான் மார்கழி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் மாற்றமே இல்லை. சரிங்க, நீங்கள் சொல்லதான் சரி. நாங்கள் ஒரு நல்ல தொழில் வச்சு முன்னுக்கு வரணும், காதலில் கல்யாணம் முடியணும், நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஜாதகம் ஜோசியம் பார்த்து அழுத்து போய் ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது? நல்ல கவனிங்க. முதல்ல ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அது மாதிரி ஏன்னா எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இறைவன் படித்த ஜோதிட சாஸ்திரம் எப்படி தப்பும்? தப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு ஜோதிடத்தின் பதம் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லை ஜோசியம் நான் தப்பா இருக்கணும். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, வியாபாரம் சரியா இல்லையா, இல்லை கடனுக்கு மேலே கடன் போயிட்டு இருக்கா, சொத்து பிரச்சனை நாள் காலம் சரியாக மாட்டேங்குதா, சொத்து பிரச்சனை நல்லபடியாக முடிய மாட்டேங்குதா, இதற்கெல்லாம் ஒரு முறை ஜாதகத்தை அப்படி தூக்கியாச்சுன்னு கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நல்ல நிவர்த்தி கிடைக்கும். சொன்னது நடக்கும், நல்ல நிவர்த்தி கிடைக்கும். எனக்கு எதுவுமே சரி ஆகலைங்க, நேரம் பார்த்தோம், நல்லது நடந்து சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஆக எல்லாரும் வாழ்க வளமுடன். மீண்டும் கீழே நம்பர் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றாலும் கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் நம்பர் வாங்கிக்கிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. கீழே நம்பர் இருக்குது,
அத்தனை பேருக்கு இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன கோளாறு எதனால் நடக்க மாட்டேங்குன்னு பாவம். நிச்சயமாக நடக்கும். பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சித்தியாக நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.